எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டு என்கிட்ட அர்ச்சனா! காசு வாங்கி என்னை ஏமாத்திட்டா. என்னம்மா? என்னடி பார்லருக்கு போயிட்டு வந்துட்டு இப்படி புலம்பிக்கிட்டே போற? மா, அந்த பொண்ணு பார்லருக்கு புதுசு போல இருக்குமா. அவளுக்கு ஒண்ணுமே தெரியலமா. ஒரு த்ரெட்டிங் தெரியல, ஒரு மெனிக்யூர் தெரியல, பெடிக்யூர் கூட தெரியலமா. பாப்பா பாக்குறதுக்கு ஒண்ணும் அப்படி தெரியலையேம்மா. அதத்தாமா நானும் சொல்றேன், அவளுக்கு ஒண்ணுமே தெரியல. ஒரு த்ரெட்டிங் பண்ணா நீயே பாரு, இந்த சைடுல 4 முடி இருக்கா இருக்கா அப்படியாமா விடணும் அத. டே நான் அப்படி சொல்ல வரலடா, நீ எப்பயும் போல அழகா இருக்கேன்னு சொல்ல வரேன். எப்பயும் போல இருக்கிறதுக்கான 5000 ரூபாய் அவளுக்கு பே பண்றேன். மா, த்ரெட்டிங் கூட நல்லா பண்ணல, கை கால்லாம் நாசம் பண்ணிட்டாமா. இப்படி நான் எப்படிமா வெளியே போவேன்? என் மனசை தேத்தணும்னு ஏதாவது சொல்லாத. நாளைக்கு வேற ஒரு பார்லர்ல 50% ஆஃப் போட்டிருக்கான். அங்க போய் மெனிக்யூர் பெடிக்யூர்லாம் முடிச்சுட்டு ஹேர் ஸ்பா பண்ணிட்டா எல்லாம் ஓகே ஆடுன்னு நினைக்கிறேன். சோராய்ச்சா? என்னது இது? முடி வெட்டுறன்னு போனா இப்படி முடியெல்லாம் குச்சி குச்சியா நெட்டுட்டு நிக்குது. அதுவா, ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு வந்திருக்கமா. ஸ்ட்ரைட்னிங்கா? என்ன அளவு இது? அது ஒண்ணும் இல்ல, இப்ப இந்த காலத்து பொண்ணுங்களுக்குலாம் கொரியன் பாய்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்குது. அதான் மீச தாடிலாம் எடுத்துட்டு மூஞ்சிலாம் கொஞ்சம் ஃபேஷியல் பண்ணிட்டு அழகா ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு வந்துட்டேன். எவ்வளவு கொடுத்த? 150 ரூபா. 150 ரூபாயா? என் மயிரை இந்த மயிரை வெட்டுறதுக்கு 150 ரூபாயா? வீட்டுல இருக்கிற கத்திரிக்கோலை வச்சு நானே வெட்டியிருப்பேன். ஏமா பெஜாரி மாதிரி கத்துறீங்க? அக்காவுக்குலாம் மட்டும் 5000 ரூபா தரீங்க, அது மட்டும் பார்லருக்குலாம் போய் இங்கெல்லாம் ஏதோ சுட்டின்னு வருது, இங்கெல்லாம் ஏதோ தேய்ச்சின்னு வருது. 150 ரூபா கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க. கோச்சுக்காதங்க என் செல்ல அம்மால. சோரத்து வைங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். மயிரையே வெட்டாம 150 ரூபா செலவு பண்ணிருக்கேன். இரு, ராத்திரி மொத்தமா சரைச்சு விட்டுறேன். என்னடா இவ இப்படி இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்கா? மணி வேற ஆகுது. வேலைக்கு எதுவும் போற மாதிரி ஐடியா இல்லையா? அர்ச்சனா, அர்ச்சனா, அடியாய், என்னடி முழிச்சுக்கிட்டு படுத்துட்டு இருக்க? வேலைக்கு போற மாதிரி ஐடியா இல்லையா? டைம் ஆகுதுல. மா, நான் ஒன்னு சொன்னா திட்ட மாட்டேன்ல? திட்டலாம் மாட்டேன், சொல்லு. எனக்கு வேலை போயிடுச்சுமா. என்னது வேலை போயிடுச்சா? ஆமா, எதுக்கு உன்னை வேலையை விட்டு தூக்குனாங்க? தெரியலமா. நீ கிளம்பு, நம்ம போய் கம்பெனில கேப்போம் ஏன் வேலையை விட்டு தூக்குனாங்கன்னு. கம்பெனிக்கெல்லாம் போய் கேட்க முடியாதுமா. எனக்கு வேலை கொடுத்தவன் இந்த ஊர்லயே இல்லம்மா. எந்த ஊரா இருந்தாலும் போய் கேக்குறேன்டி, கிளம்பு. அவன் வெளிநாட்டுல இருக்காமா, என்ன வேலையை விட்டு தூக்குனவன். வெளிநாட்டுக்கா? ஆமா, நீ எந்த வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்த்த? ஐயோ, நான் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கல. நான் வேலை பார்த்த கம்பெனி வெளிநாட்டு கம்பெனி. அதனால என்ன வேலையை விட்டு தூக்குனவன் வெளிநாட்டுல இருக்கான். எதுக்குலாம் போய் கேட்க முடியாது, லே ஆஃப் பண்ணிட்டாங்க. ஐயோ, அப்ப என்ன பண்றது? மா, ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன? நான் வேற வேலைக்கு சீக்கிரம் போயிடுவேன். அது வரைக்கும் என் செலவு மட்டும் நீ கொஞ்சம் பாத்துக்கிறியா? ஆமாண்டி, நீ பியூட்டி பார்லருக்கு போய் 10,000 20,000 செலவு பண்ணுவ, அதை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கணும். தபார், உன்னை பெத்த கடமைக்கு 3 வேளை சோறு போடுவேன், தங்கறதுக்கு இந்த இடத்த கொடுப்பேன். அதுக்குள்ள வேலை வெட்டிய பார்த்துட்டு நடைய கட்டு, புரிஞ்சுதா? கொடுக்கணும் மாமா. அப்படி உனக்கு கொடுக்கற மாதிரி இருந்தா என் சொத்தை தான் எழுதி கொடுக்கணும். ஐயோ, பார்லருக்கு என்ன பண்ணுவேன்? அம்மா காசு தர மாட்டேன்றாளே. சரி, ஏதாச்சும் நல்ல ஆஃபர் இருக்கிற பார்லரா பார்த்து டாடி கிட்ட அமௌண்ட் வாங்கிக்க வேண்டியதான். நாடா என்ன பண்ற? சும்மாதான் இருக்கேன். வேலைக்கு போல? வேலையை விட்டேன்டா. என்ன மச்சான் சொல்ற? அடா ஆமாடா மச்சான், மேனேஜர் டேன்டாண்டா. இதுக்கு மேல அங்க எப்படி நான் வேலை செய்யுது? டேகின்லாம் சொல்லாதீங்கன்னு நானும் ஓவரா பேசி விட்டேன், பிரச்சனை ஆயிடுச்சு. அப்புறம் முடியலாம் வெட்ட சொல்றான். ஹேர் ஸ்டைல்லாம் நான் வச்சுன்னுக்குறேன், நான் எப்படி மச்சான் வெட்டுவேன்? ஒரு ஃப்ரீடமே இல்லடா, அதான் விட்டு வந்துட்டேன். நீ பண்ணது கரெக்ட் தான் மச்சான். சரி, வீட்ல என்ன சொன்னாங்க? அதான் விட்டு ஒரு 2 மாசம் ஆகுது. அதான் நான் வீட்டுல வேற எதையுமே சொல்லடா. அடுத்த மாசம் 1ஆம் தேதி ஆனா சம்பளம் வேற கேட்பாங்க. நானும் டெய்லி வேலைக்கு போற மாதிரி கிளம்பி வெளியே போயிட்டு வந்துன்னு இருக்கேன். மாட்டினேன், செத்தேன். உன் கம்பெனில ஏதாச்சும் ஓப்பனிங் இருந்தா சொல்ல. வேலைலாம் இருக்கு, ஆனா உனக்கு தான் செட் ஆகுமா தெரியல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேவா? என்ன மச்சான் ஓகேவான்னு கேக்குற? ஃபுல்லி இன்ட்ரெஸ்டட். நம்ம ஃப்ரீடம் இருக்குமா? இருக்கு. அவ்வளவுதான் மச்சான். ரோடு பெருக்கவும் ரெடி, குப்பாலவும் ரெடி, எந்த பிரச்சனையும் இல்ல. சரி, அந்த மேனேஜரை சும்மா விட்ட? எப்படிடா மச்சான் சும்மா விடுவேன்?
அவனாண்டே சொல்லிட்டேன், கரெக்டா இருந்தா பரட்டா, இல்லனா சால்னான்ட்டு வந்திருக்கேன். வெளிய வர்றான். இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு நம்ம மட்டியாண்ட வந்துரு. பெட்ஷீட் போத்தி அவனை அடிக்கிறோம். பசங்களாம் கூப்பிட்டேன். வாடா வாடா வாடா, அவனை அடிக்கிறோம்டா, அவனை இன்னைக்கு தூக்குறோம்டா. ஏய், அம்மா ஃபோன் பண்றாங்க. அம்மாமா, அதோ கிளம்புறமா. ஹெல்மெட் எல்லாம் எதுக்கு போட்டுக்கிட்டு? தலை கலைஞ்சு போயிடும். இந்தாடி பேகு. ஐயோ, என்னம்மா பாக்குற? என்னடி வண்டி இப்படி கண்டமாக்கி வச்சிருக்க? வாங்கி கொடுத்து 1 வருஷம் கூட ஆகலடி. அதுவா, அது ஒண்ணு இல்ல மம்மி, நான் கரெக்டா தான் போறேன். வேகமா எவனாச்சும் குறுக்கால வந்துடுறானா, வண்டியை போய் அப்படியே இடிச்சிடுறேன். அதனால இங்கெல்லாம் ஸ்கிராச் ஆயிடுச்சு. இதோ இங்கேயும் பாரு, அப்படியே 4 ஸ்கிராச் ஆயிருக்குமா. சரி, நம்ம திரும்ப ரீபெயிண்ட் பண்ணிடலாம்னு சொல்லி நான் அப்படியே விட்டேன். அடிக்கடி வண்டி ஆஃப் ஆகி வேற நின்னுடுது நடு ரோட்ல. ஆமாண்டி, நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்துல வாங்கியிருந்தா பரவாயில்ல. உங்க அப்பா காசுல தானே வாங்கி கொடுத்த. ஹலோ, என்ன ஓவரா பேசுற? அப்பன் காசுனா நான் தானே அவர் பொண்ணு, எனக்கு தானே எல்லா சொத்தும். அப்பன் காசுல வாங்கிட்டாலும். எங்கேயாச்சும் ஒரு அம்மாவா வண்டி போய் எங்க விட்டாலும் பரவாயில்ல, நம்ம பொண்ணுக்கு ஒரு ஸ்கிராச் கூட ஆகலையேன்னு பரவாயில்ல அப்படின்னு சந்தோஷப்படுறியா? வன்மத்தை கக்கிக்கிட்டு. ஆனா நான் ஒரு ஸ்கில் வச்சிருக்கேன் மம்மி. என்ன தெரியுமா? நான் வண்டியை யார் மேலயாவது எடுத்துட்டு போய் விட்டேன்னு வச்சுக்கேன், வண்டில இருந்து நான் அழகா குதிச்சிடுறேன். வண்டி தான் போய் இடிச்சு கீழே விழுது. எப்படி கிரேட் ஸ்கில்ஸ்! இதுக்கெல்லாம் நீ பெருமைப்பட்டிருக்கணும். கிளம்ப, நடுவுல நிக்காத மம்மி. மூஞ்ச பார்த்தாலே உன்னை நான் இப்படி கை விட்டுட்டேனேடா. இந்த பாவத்தை நான் எங்க போய் கரைப்பேன்? ஐயோ ஐயோ, டேய் என்னடா ஆச்சு? ஐயோ, என் பையனுக்கு எப்படி அடிபட்டிருக்கு? ஐயோ, என்னாச்சு தெரியல. ஐயோ, மாமா எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, பதறாத. ஜஸ்ட் இங்க ஒரு 4 தையல் போட்டிருக்காங்க. இந்த கை ஒஞ்சிச்சு, வேற எதுவும் இல்ல. ஆனா இங்க பாருமா, வண்டியில பெரிய ஸ்கிராச் ஆயிட்டா. நான் எந்த பெண்டுல போனாலும் ஸ்கிட் ஆகுற மாதிரி இருந்தேன்னு வச்சுக்கோமா, நான் கீழே விழுந்து வண்டியை ஸ்டாண்ட் போட்டு காப்பாத்துவாமா. நான் இன்னைக்கு இவனை கை விட்டுட்டம்மா. இந்த பாகுபலிக்கு இவன் தாம்மா கட்டப்பாவா இருந்தான். இந்த கட்டப்பாவை நான் இன்னைக்கு கை விட்டுட்டம்மா. பரவாயில்லடா, வண்டி தானே, பாத்துக்கலாம். உனக்கு என்னமா தெரியும் வண்டியோட அருமை? உனக்கு என் ஃபீலிங்ஸே புரியாது. அம்மா, நீங்க என்ன பண்றீங்க? போய் ஒரு பூசணிக்காய், தேங்காய், எலுமிச்சம்பழம், கற்பூரம் இதெல்லாம் எத்தனை வாங்கம்மா. நான் சுத்தி போடுறேன்டா. மா, எனக்கெல்லாம் சுத்தி போடலாமா? வண்டிக்கு தான் சுத்தி போடணும். நிறைய திருஷ்டி பட்டுருச்சு பாவம் இவனுக்கு. போ, அதுக்கு முன்னாடி வண்டியை ஃபுல்லா வாட்டர் வாஷ் பண்ணிட்டு சோப் போட்டு கழுவணும். ஒரு பக்கெட்ல தண்ணியும் 2 ரூபா ஷாம்பும் கொடுத்துட்டு போங்கம்மா. மா போங்கம்மா, நீ ஒண்ணு கவலைப்படாத மை சைல்டு. உன்னை திறமா பாத்துக்குவேன். ஐயோ, அர்ச்சனா, என்னடா ஆச்சு? ஏன்டா இவ்வளவு கோவமா இருக்க? ஏன் இப்படி ஃபீல் பண்ற? மா போயிட்டாம்மா. லவ் கிவ் பண்ணிருப்பாளோ? விடுறா, எல்லாம் சரியாயிடும். நீ எதுக்கும் கவலைப்படாத. இல்லம்மா, என்னால முடியாதுமா. முடியாதுன்னு ஏன்டா இவ்வளவு அபசகனமா பேசுற? இனிமே தாண்டா உனக்கு வாழ்க்கையே தொடங்க போகுது. நீ நம்பிக்கையோட இரு. இல்லம்மா, என்னால அவன் இல்லாம முடியாதுமா. இந்த பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத. கொஞ்ச நாள்ல அவனே வந்து உங்ககிட்ட பேசுவான்டா. எப்படிமா பேசுவான்? அவன் தான் ஒரேடியா போய் சேர்ந்துட்டானே. ஐயோ, செத்து போயிட்டானா? எப்படி இவ்வளவு சமாதானம் பண்ணுவேன்? அர்ச்சனாமா, நம்ம வேணா அந்த பையனோட வீட்டுக்கு போய் பாப்போமா? அந்த பையன் வீட்டுக்குலாம் நம்மளால போக முடியாதுமா. ஏன்டா, அவன் வேற எந்த ஊர்லயாவது இருக்கானா? ஆமாமா, கொரியால இருக்கான். கொரியாவா? கொரியாக்கு நீ எப்படிடா போய் பார்த்து லவ் பண்ண? கொரியாக்கு போய் பார்த்து லவ் பண்ணல, கே டிராமாலமா. கே டிராமாவா? அப்ப அவன் செத்துட்டான்னு சொன்ன? டிராமால தான்மா. செருப்பால எவனோ டிராமால செத்துட்டான்னு இங்க டிராமா பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கியா? எங்க அப்பா செத்ததுக்கு கூட ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடல, ஃபீல் பண்ணல. அவனுக்காக உட்காந்து அழுதுட்டு இருக்கியா? மரியாதையா சொல்றேன், கிச்சனுக்கு வந்து எனக்கு சமையலுக்கு ஹெல்ப் பண்ற வேலைய பாரு, இல்ல மண்டைய திறந்து மாவிளக்கு வச்சிருவேன். மரியாதையா வந்து அடுப்படியில வேலை செய் சொல்லிவிட்டேன். எப்படி அவன் செத்ததுக்கு நான் ஃபீல் கூட பண்ணாம இருக்க முடியும்? என்னடி அங்க புலம்பல? அந்த லவ் ஆஃப் மை லைஃப். ஆமாண்டமா. டேய், இந்த மளிகை லிஸ்ட் கடைக்கு போய் வாங்கிட்டு வா. எனக்கு சாப்பாடு வேணாம். சாப்பாடு வேண்டாமா? நானும் உங்க அப்பாவும் சாப்பிடணும். போய் வாங்கிட்டு வா.
ஏய் நீ ஏன் இப்ப மூஞ்சியை தூக்கி வச்சு உட்கார்ந்திருக்க? தோத்துட்டோம்மா. தோத்துட்டியா? எதுல? ஆமாம்மா, கிரிக்கெட்ல தோத்துட்டோம்மா. கிரிக்கெட்டா? இருக்கட்டும், நாளைக்கு ஜெயிச்சுக்கலாம்டா. இனிமே 4 வருஷம் அப்புறம் என்னது? தான் முடியும். 4 வருஷமா? ஆமாம்மா. எங்க விளையாடுனீங்க? நியூசிலாந்துல. நியூசிலாந்துலயா? ஆமாம்மா, இந்தியா தோத்துருச்சுமா நியூசிலாந்து கிட்ட. டிவில ஆடுற கிரிக்கெட்டா? என்னம்மா டிவில விளையாடுற கிரிக்கெட்டான்னு கேக்குறீங்க? இவ்வளோண்டுமா, இவ்வளோண்டு கேப். தலை மட்டும் அந்த கேப்புக்குள்ள அப்படி வந்திருந்தாருனா ரன் அவுட் ஆயிருக்க மாட்டாருமா. வேர்ல்டு கப் ஜெயிச்சிருப்போம்மா. இவ்வளோண்டு சின்ன கேப், சின்ன கேப். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? டிவில பாக்குற கிரிக்கெட்டான்னு கேக்குறீங்க? நம்ம வீட்டுல பழைய டிவி இருந்துச்சா, அதுல பாக்குற வரைக்கும் எந்த மேட்ச்லயும் நம்ம தோத்தது இல்லமா. எப்ப உங்க புருஷன் இந்த கரமாந்திர டிவியை வாங்கி வச்சாரோ இதுல பாக்குறப்பெல்லாம் தோத்து போகுது. இந்த டிவிய இன்னைக்கு சமைச்ச மாதிரி தான். தாயே, என்னத்தடா உடைச்ச? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. இந்த சப்ஜெக்ட்ல எப்படி நமக்கு மார்க் போச்சு? ஒரு 5 மார்க்கும் 4 பேஜஸ்க்கு எழுதணுமே. 20 மார்க்ஸ் எல்லாமே 8 பேஜஸ்க்கு எழுதிருக்கோமே. 15 மார்க்ஸ் எல்லாமே 6 பேஜஸ்க்கு எழுதிருக்கேன். எப்படி மார்க் குறைஞ்சது? அக்கா, ஆமாக்கா, என் பொண்ணுதான்க்கா. 2ஆவதா வந்திருக்கா. இப்பதான் பிரின்சிபல் ஃபோன் பண்ணி சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. தேங்க்ஸ்க்கா, தேங்க்ஸ்க்கா. அக்கா, உங்க பையன் என்ன மார்க் எடுத்திருக்காரு? ஓ, இன்னும் பார்க்கலையா? பார்த்தது எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிக்கா, வச்சுட்டுமா? அச்சுமா, இன்னைக்கு அம்மா உனக்கு பிடிச்சது எல்லாம் சமைச்சு தர, நீ சந்தோஷமா சாப்பிடணும். எனக்கு எதுவும் வேண்டாம். டே, நீ எடுத்த மார்க்குக்கு ஊரே உன்னை பாராட்டுறாங்க. அம்மா, நான் ஒண்ணும் செஞ்சு தர மாட்டேனா? என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்லு, அத்தனையும் லிஸ்ட் போட்டு சமைச்சு தரேன். மா, நான் சொல்றத புரிஞ்சுக்கம்மா. எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு சாப்பிடுற மைண்ட் செட்டே இல்ல. ஏஞ்சி போமா. ஏன்டா இப்படி கோவமா பேசுற? எல்லாமே இந்த சங்கீதாவாலதாம்மா. சங்கீதாவா? அவ என்னமா பண்ணா? இந்த சங்கீதா சனியா எங்க இருந்து வந்தானே தெரியல. லாஸ்ட் மினிட்ல வந்து என்ன செகண்ட் ரேங்க் தள்ளி விட்டாமா. எப்பவுமே நான் தானமா ஃபர்ஸ்ட் வருவேன். என்னால இதை ஏத்துக்கவே முடியலமா. ஐயோ, நான் எதுல 2 மார்க் தாமா. எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியலமா. செல்லக்குட்டி, நீ எடுத்ததே நல்ல மார்க் தான்டா. இந்த பாரு, படிப்புல போட்டி இருக்கலாம், பொறாம இருக்க கூடாது. விடு, அடுத்த எக்ஸாம்ல விட்ட மார்க்க புடிச்சிட போற. கரெக்ட் தாமா நீ சொல்றது. நான் விட்ட மார்க்க பிடிக்கணும்னா நான் ஒரு நாள் கூட விடாம படிக்கணும் இல்லையா? இப்பவே போய் நான் புக்கில் இருக்கிற எல்லாத்தையும் மனப்பாடம் பண்றேன். எப்படி அவ ஃபர்ஸ்ட் வரான்னு நான் பாக்குறேன். இப்பதான் எக்ஸாமே முடிஞ்சிருக்கு, மறுபடியும் படிக்க போறேன்றா. ஓகே, நமக்கு சமையல் வேலை மிச்சம். யாரா அந்த? ஐயோ, பாடக்கூடாதுல, காப்பி ரைட்ஸ். நான் தான் அந்த பாதி பாடல. டேய், ரிசல்ட் என்னாச்சு? மா, யாருக்குமே பேப்பர் திருத்தல. திருத்தல? திருத்தனா சொல்றேன். அப்புறம் ஃப்ரெண்ட் அர்ச்சனா மட்டும் எப்படி 2வது மார்க் வாங்கினா? அவங்க அம்மா கிட்ட நான் போன்ல பேசினேனே. மா, நீ அந்த பொண்ணுகிட்டயும் பேசாத, அவங்க அம்மா கிட்டயும் பேசாத. குடும்பமே ஒஸ்ட் குடும்பமா. செம்மையா போய் புழுவுது. நீ இப்படி சொல்லிட்டே திரி, நாளைக்கு நீ தான் ரோட்ல திரிய போற. என்ன உன் உயிர் கால் பண்ணுதே? ஸ்பீக்கர்ல போடுங்க. என்ன மச்சான்? மச்சான், பாத்தியா? நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சு. ஏன், என்ன பார்த்த? மச்சான், இப்பதான் ரிசல்ட் பார்த்தேன். நான் 2 சப்ஜெக்ட்ல ஃபெயிலு. அடுத்து 1 பார்த்தேன். நீ 3 சப்ஜெக்ட்ல ஃபெயிலு. என்னது ஃபெயிலா? என் மனசே ஆறுதலா இருக்கு. நான் முன்னாடியே சொன்னல, உன்னோட நான் நல்லா படிப்பேன். அம்மா, உங்களுக்கு எல்லா உரிமை இருக்குமா? என்ன அடிக்கலாம், வெட்டலாம், இங்கே போட்டு கொல்லலாம். ஆனா நான் ஏன் ஃபெயில் ஆனேங்கிற 3 காரணத்தை கேட்கணுமா நீங்க? ஏன் ஃபெயில் ஆன? இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இருக்குல்லம்மா, அதுக்கு முன்னாடி நாள் உங்களுக்கு செம்ம ஜுரம். உங்களை யார் நைட்டெல்லாம் வெண்ணி காய்ச்சி பாத்துக்கிட்டது? உங்க புள்ள. தூங்காம அப்படியே எக்ஸாம் ஹாலுக்கு போய் தலைவலி வந்துச்சுமா, அதான் ஃபெயில் ஆயிட்டேன். அப்ப 2வது? 2வது வந்து எல்லாமே பச்சைமா. எல்லாமே பச்சிட்டு போனேன். வேற சப்ஜெக்ட் பச்சிட்டு போயிட்டேமா. அப்ப 3வது? காரணமே நீங்கதாம்மா. நானா? ஆமா, எத்தனை தடவை சொல்லிருக்கேன், பொங்கலை போட்டு காலையில எக்ஸாமுக்கு அனுப்பாதீங்கன்னு. தூங்கிட்டேன். வழியில துடிச்சிட்டு இருக்கா, ஃபேன் போட்டானடா. பொல்லிங்களாடா நீங்களா? சே, ஏண்டா ஒரு சுவிட்ச் கூட போன.
யோ நைனா நைனா எந்திரியா. ஐயோ பருக்கோத்த பக்கம் எழுதுக்குச்சு